நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த 25வது ஏசாயா 25வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சபைக்கு ஸ்தோத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள வசனங்களை கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மலையில விருந்து. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கொழுமையான பதார்த்தங்களினாலும் செழுமையான பதார்த்தங்களினாலும் நிறைந்த விருந்து என்று சொல்லி ஏசாயா மூலமாய் ஆவியானவர் எழுதுறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தப்படுகிற மிருகங்களை ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் புசிக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து, பலியை குறித்து எழுதும் போது இப்படியா எழுதுகிறார், உங்களுக்கு மலைகளிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சொன்னவர் தான் 8வது வசனத்தை சொல்றார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணம் என்றால் நாம் அறிந்திருக்கிறபடி, மரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அறிந்திருக்கிறபடி மரணம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம். அது இப்ப நம்ம சொல்லி கொடுத்தது. நீங்க இருக்கு அறிந்த பிரகாரம் கேட்டேன். மரணம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஸ்தோத்திரம். அது பாவம். மரணம்னா என்ன? ஸ்தோத்திரம். மரணம்னா உலக பிரகாரமா நீங்க இதுவரை தெரிஞ்சது என்னன்னு கேட்கிறேன். புரியலையா கொஸ்டின்? மரணம்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? மரணம்னா என்ன? அது அதை தான் கேட்கறேன். நீங்க அதுக்குள்ள டீப்பா சத்தியத்துக்குள்ள எல்லாம் போயிடுறீங்க. ஆமே, நான் ஜென்ரலா கேட்கறேன். ஆமே சொல்லுங்க, மரணம்னா என்னது? போறதா என்னன்னு சொல்லுங்க. யாராவது வந்து சத்தமா, மரணம்னா என்னது? அது செத்து போறதுன்னா என்னது? செத்து போறதா மரணம். மரணம்னா செத்து போறது, செத்து போறதுன்னா மரணம். மரணம்னா என்னது? செத்து போறதுன்னா என்னது? திரும்பி வர முடியாது. ஆமே, ரைட். அப்புறம் ஜீவன் பிரிவது. அப்புறம் ஸ்தோத்திரம். ஆன்சர் வரலன்னு அர்த்தம். அப்புறம் நான் எதிர்பார்க்கிற ஆன்சரு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. மரணம் என்பதற்கு நாம் இதுவரை அறிந்திருந்தது கம்ப்ளீட் செப்பரேஷன், முழுமையான பிரிவு. அவ்வளவுதான். ஆமேன் ஸ்தோத்திரம். திருப்பி அவங்க வரமாட்டாங்க. கம்ப்ளீட் செப்பரேஷன், முழுமையான பிரிவு. அவ்வளவுதான். செத்து போனா முடிஞ்சு போச்சு மரணம்.